சிம்ம ராசி பலன்கள். ராசி மண்டலத்தில் இது 5வது ராசியாகும். ஆங்கிலத்தில் இதை லியோ ராசி என்று அழைப்பார்கள். பஞ்சபூத தத்துவங்களில் இது ஒரு நெருப்பு ராசியாகும். மேலும் இது ஸ்திர ராசியாகும். மேலும் இது ஒரு ஆண் ராசியாகும். மேலும் இதை ஒற்றை ராசி என்றும் அழைப்பர். இந்த ராசி காட்டு ராஜாவான சிங்கத்தை குறிக்கும். அதனால் இந்த ராசி மிருக ராசி என்னும் 4 கால்களை உடைய ராசி என்றும், அதாவது நாற்கால் ராசி என்றும் ஜோதிடத்தில் அழைப்பர். இந்த ராசியின் அதிபதி சூரியன் ஆவார். நவ கிரகங்களில் நம்மால் நம் கண்ணால் பார்க்கக்கூடிய 2 ஒளி கிரகங்களில் ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன் ஆவார். அந்த சூரியன் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாக வருவதால் இந்த ராசி நெருப்பு ராசி என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் நெருப்பை போல் இருப்பதால் இந்த ராசி நெருப்பு ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் எந்த ஒரு செயலும் நடந்து முடிந்த விதத்தை குறிப்பிடும் ராசியாகும். இது ஒரு முரட்டு சுபாவம் கொண்ட ஆண் ராசியாகும். இது ஒரு சத்துவ குணமுடைய ராசியாகும். சிம்ம ராசியை மலட்டு ராசி என்றும் அழைப்பர். இது பகலில் வலுவான ராசியாக கருதப்படுகிறது. அதிக கோபமுடைய முரட்டு சுபாவம் உடைய ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. காட்டில் வாழும் ஜீவன்களை குறிக்கும் ராசியாகும். மேலும் நடந்து செல்லும் உயிர்களை குறிக்கும் ராசியாகும். மேலும் இது ஒரு குறுகிய ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. மலையும் மலை சார்ந்த இடங்களை குறிக்கும் ராசியாகும். இந்த ராசியில் மக நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதமும் அடங்கியுள்ளது. 120 டிகிரி முதல் 150 டிகிரி வரை வானமண்டலத்தில் இந்த ராசி வியப்பித்துள்ளது. இந்த ராசியில் சூரியன் மட்டும் ஆட்சியாகவும், சந்திரன், செவ்வாய், புதன், குரு ஆகிய கிரகங்கள் நட்பாகவும், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பகை பெற்றும் ஆட்சி செலுத்துகின்றன. உடல் அமைப்பு. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமுடையவர்களாகவும், ஓரளவு நல்ல அகன்ற தோள்களையும் அகன்ற நெட்டியும் உடையவர்கள். நல்ல சதைப்பற்றுடைய உருவமைப்பு உடையவர்கள். சிம்மம் நெருப்பு கிரகமாதலால் நல்ல கம்பீரமான உடல் அமைப்புடன் கம்பீரமான பேச்சாற்றலும் உடையவர்கள். நல்ல முரட்டு சுபாவம் உடைய உடலமைப்பு ஓரளவு பெற்றிருப்பார்கள். உடலில் உள்ள எலும்புகள் வலுப்பெற்று நல்ல அளவுடன் விளங்குவார்கள். குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாராள மனப்பான்மையுடனும் பெருந்தன்மையுடனும் குணமுடையவர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் செயல்படுவார்கள். நல்ல பரந்த உள்ளமுடையவர்கள். நல்ல இரக்க குணமுடைந்த இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் விருப்பமுடையவர்கள். தங்களை நம்பி வந்தவர்களை ஏமாற்றாத குணமுடையவர்கள். எப்பொழுதும் தங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதில் ஆர்வம் உள்ளவர்கள். தங்களை உயர்த்தியும் மற்றவர்களை தாழ்த்தியும் பேசுவர். தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று எண்ணமுடையவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அநேக நண்பர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் தனிமையை அதிகம் விரும்புவார்கள். தங்கள் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் நன்கு அனுசரித்து அவர்கள் விருப்பப்படி நடந்து அவர்களிடம் நற்பெயர் பெறுவர். தங்களது கீழ் வேலை செய்பவரிடம் அனுசரித்து நடந்து அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் இயல்புடையவர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து ஒரு காரியத்தை செயலாற்றுவதில் எப்பொழுதும் ஆர்வமுடன் இருப்பார். தனக்கு இடப்பட்ட வேலை அல்லது கட்டளையை உடனே மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அரும்பாடுபடுவர். மற்றவர் பேசுவதை கேட்டு ஒரு காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் உடையவர்கள். நவ கிரகங்களில் சூரியன் அரசன் ஆவார். எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் அரசர்களுக்கு ஒப்பாக ஏதாவது ஒரு பதவியில் அரசு அல்லது அரசு சார்ந்த அல்லது தனியார் துறையில் பெரும் பதவி வகிப்பர். ஒன்றும் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நிறுவனம் அல்லது சங்கம் இவற்றில் தலைமை பெற்று நடத்தும் வாய்ப்பை பெறுவர். தங்களது எண்ணம் ஆசைகள் நிறைவேற கடினமாக உழைக்கும் இவர்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். எல்லோரையும் ஒரே மாதிரியாக சீர்தூக்கும் எண்ணமுடையவர்கள் இவர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றுவார். தங்களை பற்றி பெருமையாக யார் பேசினாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய தயங்காதவர்கள். இயல்பாகவே மற்றவர்கள் உதவி புரியும் இவர்கள் கொடைத்தன்மை மிக்கவர்கள். அதே சமயம் பொய் பேசுபவர்களும் தர்மத்திற்கு எதிராக பேசுபவர்களையும் எதிர்த்து பெரிய அளவில் குரல் கொடுப்பார்கள். எப்பொழுதும் தலைமை ஏற்பதை மட்டுமே விரும்புவார்கள். இந்த சிம்மராசி ஒரு நிலையான ராசி என்பதால் இதில் பிறந்தவர்கள் மிகவும் பிடிவாத குணம், அலட்சிய மனோபாவத்துடன் நடந்து கொள்வார்கள். கடுமை உணர்வு உள்ளவர்கள். அதே சமயம் மற்றவர்களை அரவணைத்து செல்வதில் வல்லவர்கள். எந்த ஒரு காரியத்திலும் அரை மனதுடன் செயல்பட மாட்டார்கள். முழு திருப்தியுடனும் ஈடுபாட்டுடனும் செயல்படுவார்கள். இயல்பாக அதிகாரம் செய்து ஆதிக்கம் செலுத்தும் எண்ணமுடையவர்கள். பொருளாதாரம். பொருளாதாரத்தில் இவர்களுக்கு 2வது வீடாக மற்றும் 11ஆம் வீடாக புதன் வருவதால் எப்பொழுதும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கேட்ட நேரத்தில் எல்லாம் இவர்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். கொடுத்த பணம் வருவதில் சிறிது தடை ஏற்பட்டாலும் அந்த பணம் பொருள் தவணை முறையில் வந்து சேருவதற்கான வழிகள் ஏராளமாக உள்ளன. எப்பொழுதும் கையில் பணம், பொருள், நகைகள் இவகை வைத்திருப்பார்கள். வங்கியில் பெருமளவு இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். நன்கு செலவு செய்பவர். தாராளமாக மற்றவர்களுக்கு உதவி புரிவார். இவர்களிடம் பணம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாது உதவி புரிவதில் வல்லவர்கள். இல்லை என்று இல்லாமல் ஏதாவது உதவி அல்லது தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். பணம் வந்து போய் கொண்டே இருக்கும். திருமணம். இந்த ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அழகானவர்கள். குறிப்பாக ஆண்கள், பெண்கள் அதிகமாக விரும்பப்படுவார்கள். மேலும் காதல் திருமணம் செய்வதில் ஆர்வமும் காதல் வயப்படுவதில் மிகவும் விருப்பமும் உள்ளவர்கள். தங்கள் மனைவியின் மேல் பற்று பாசம் உடையவர்கள்.
இவர்கள் தங்கள் மனைவியை பற்றி மற்றவர்கள் பேசுவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மேலும் மனைவி அழகானவளாகவும் கணவன் மேல் பற்றுள்ளவளாகவும் ஓரளவு வேலை பார்க்கும் பெண்ணாகவும் அமைவாள். அப்பெண்ணால் கணவன் ஓரளவு நன்மையடைய வாய்ப்புகள் அதிகம். நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு. குழந்தைகளால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு உண்டு. நோய், கடன். இந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு எளிதில் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. மேலும் நோய் ஏற்பட்டாலும் எளிதில் குணமாகிவிடும். சிம்மராசி என்றால் உடலில் மார்பு, இருதய பகுதிகளை குறிக்கும். மேலும் முதுகு தண்டுவடம் மற்றும் தசைகள், முதுகெலும்பு இவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மேலும் காக்கா வலிப்பு, மார்பில் வலி, அடிக்கடி கிறுகிறுப்பு, மயக்கம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் மூட்டு, கால், கணுக்கால், பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அடிக்கடி கோபப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது இந்த ராசிக்காரர்களுக்கு கைவந்த கலையாகும். எனவே கோபத்தையும் உணர்ச்சியையும் வசப்படுத்துவதையும் பெருமளவில் குறைத்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதற்கு இந்த ராசிக்காரர்கள் தயங்க மாட்டார்கள். அதே சமயம் கடன் கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள். கொடுத்த பணத்தை கேட்காத இவர்கள் வாங்கிய பணத்தையும் அவ்வளவு எளிதில் கொடுக்க மாட்டார்கள். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க கடன் வாங்குவர். குழந்தைகளின் படிப்பு செலவிற்காகவும் நிறைய கடன் வாங்குவார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு இடத்தில் கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பார். வேலை, தொழில். சிம்ம ராசிக்கு 6வது ராசி சனியின் வீடாக வருவதாலும் 10ஆம் வீடாக சுக்கிரன் ராசி அமைவதாலும் மத்திய மாநில அரசுகளில் வேலை பார்க்க வாய்ப்பு அமையும். மேலும் பெயர் போன கம்பெனிகளில் வேலை பார்க்க சந்தர்ப்பமும் அமையும். மேலும் வேலையின் காரணமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமையும். சனி, சுக்கிரன் வேலைக்குரிய கிரகமாக வருவதால் சனியின்படி அடிமைக்கு மற்றவர்களுக்கு கீழ் பணிபுரிய வாய்ப்புகள் அமையும். சுக்கிரன் கலைக்கு காரணமான கிரகம் ஆதலால் மருந்து, கண்ணாடி, ஆடை, ஆபகரணங்கள், சினிமா, நாடகம், நடனம், நாட்டியம் போன்ற துறைகளில் ஈடுபட வழிவகுக்கும். மேலும் சுயத்தொழில் அல்லது கூட்டுத்தொழில் என்பதும் 7வது வீடாக சனி வருவதால் சனியின் ஆதிபத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தொழில்கள், மேலும் சிறுதொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள், சேவை துறைகள், போக்குவரத்து துறைகள், தகவல் தொடர்பு துறைகளில் ஈடுபட்டு தொழில் புரிய கிரகங்கள் வழிவகுக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் மற்றொன்றை காட்டிலும் வித்தியாசமானது. ஒருவர் ஜாதகம் போல் மற்றொரு ஜாதகம் அமைவதில்லை. மேலும் இந்த விஞ்ஞான யுகத்தில் ஏகப்பட்ட வேலை மற்றும் தொழில்கள் உள்ளன. அவைகள் எல்லாம் இங்கு விரிவாக குறிப்பிட முடியாமல் போனாலும் அவரது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து படிப்பு, வேலை, தொழில் இவற்றை சரியாக குறிப்பிட முடியும். மேலும் வேலை, தொழில் போன்றவற்றிற்கான தசா புத்திகளும் நடைபெற்றல் வேண்டும். இதையெல்லாம் அவர்களது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்தே முடிவு செய்ய முடியும். அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை, வெண்மை. அதிர்ஷ்ட கற்கள் மரகத பச்சை, வைரம். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்கள். மனிதனாக பிறந்த எவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில், ஏதாவது ஒரு ராசியில், ஒரு லக்கணத்தில் பிறந்தே இருக்க வேண்டும். இது உலக நீதி. இதில் ஜாதி, மத, இன வேறுபாடின்றி மனித குலம் அனைத்திற்கும் இது பொருந்தும். இதில் ஜாதகம் எழுதியவர்களுக்கும் ஜாதகமே எழுதாதவர்களுக்கும் இது பொதுவானதாகும். இங்கு ஜாதகத்தில் மேல் நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே பொதுவாக ஜாதகம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் கட்டாயம் தனித்தே ஆக வேண்டும். கீழே ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் அந்த ராசியின் தன்மை, குணநலன்கள், இன்ன பிற விஷயங்களை பற்றி சுருக்கமாக ஆண், பெண் இருபாளர்களுக்கும் பொதுவான விஷயங்களை முகநூல்களின்படியும் நவீன விஞ்ஞானப்படியும் உள்ள ஒரு சில பொதுவான விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பொதுவான கருத்தே இன்றி முடிவான கருத்தல்ல. ஏனெனில் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாகும். அவரவர் முன்ஜென்ம வினையின்படியும் இஜென்ம வாழ்க்கை அமைவதால் அதற்கு தகுந்தபடி அவரவரது கர்மா அமைகின்றது. எனவே பொது கருத்தை சிறப்பு கருத்தாக கருதாமல் அவரவர் ராசியின் பொதுவான குணநலன்களை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு ராசியில் பிறந்தவர்கள் என்றாலே அவர்களுக்கென்று உருவ அமைப்பு, குணநலன்கள், கல்வி, வேலை, தொழில், திருமணம், சொத்து, நோய், கடன் என்று உள்ளன. உதாரணமாக உருவ அமைப்பு என்று குறிப்பிடும் பொழுது ஒரு சில நாட்டில் இருப்பவர்கள் வெண்மை நிறமாகவும், ஒரு சில நாட்டில் இருப்பவர்கள் கருப்பாகவும், ஒரு சில நாடுகளில் பிறந்தவர்கள் குட்டையாகவும் இப்படி கலந்தே இருப்பர். எனவே இங்கு உருவ அமைப்பை பற்றியெல்லாம் குறிப்பிடுவது பொது பலனாகும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கென்று தாய், தந்தை, உடன் பிறந்தோர், கல்வி, வேலை, தொழில், திருமணம், குழந்தை, சொத்துகள் இவையெல்லாம் பொதுவாக குறிப்பிடப்பட்டாலும் அவரவர் ஜாதகப்படி இந்த பலன்கள் எல்லாம் மாறத்தான் செய்யும். உதாரணமாக கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இன்று எவ்வளவோ படிப்புகள் வந்துள்ளது. ஜோதிடத்தில் 2ஆம் வீடு என்பது +2 வரையிலான கல்வியை குறிக்கும். 4ஆம் வீடு என்பது ITI, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங், கலை, அறிவியல், மருத்துவம் இவற்றையெல்லாம் குறிக்கும். 9ஆம் வீடு என்பது உயர்கல்வி அல்லது முதுகலை படிப்புகளை குறிக்கும். உதாரணமாக MA, MSc, MCom, MTech, MArch, MBA, MCA, MS, MD, MPhil ஆகிய முதுநிலை படிப்புகளை குறிக்கும். 12ஆம் வீடு என்பது ஆராய்ச்சி படிப்பை குறிக்கும். இது தவிர IAS, IPS, IFS போன்ற படிப்புகளை அறிவதற்கு அவரவர் சொந்த ஜாதகமே பலன் உரைக்க ஏதுவாகும். மேலும் ஜோதிடத்தில் 6ஆம் இடம் அல்லது 6ஆம் பாவம் அல்லது
6வது ராசி என்பது வேலையை குறிக்கும். இந்த சர்வீஸ் என்பது அரசு அல்லது பெயர் போன கம்பெனிகளை குறிக்கும். குறிப்பாக கை நீட்டி மாத சம்பளம் பெறுவதை காட்டும். 10ஆம் வீடு என்பது பொதுவாக அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளை குறிக்கும். மேலும் பெரும் தொழில் முதலாளிகளை குறிக்கும். குறிப்பாக பெரும் தொழிலதிபர்களை குறிக்கும். 7ஆம் வீடு என்பது சுய தொழில் அல்லது கூட்டுத் தொழில் இவற்றை குறிக்கும். 3ஆம் வீடு என்பது அல்லது ராசி வீடு என்பது சிறு தொழில் அல்லது கமிஷன் ஏஜென்சி, ரோட்டி வியாபாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு இது மாதிரியான தொழில்களை குறிக்கும். எனவே தொழில் பற்றி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களை பற்றி பேசும் பொழுது நிறைய மாறுபாடுகள் வருமாதலால் அவரவர் ஜாதகத்தை பார்த்துதான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இங்கு ராசியில் பிறந்தவர்களை பற்றி எழுதி வருகிற பொழுது தொழில்களை அதிகம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் அக்காலத்தில் அவரவர் வர்ண சிரமப்படி குலத்தொழில் புரிய வரையறுக்கப்பட்டது. அக்காலத்தில் பிரமாண ஜாதி, சத்திர ஜாதி, வைசிய ஜாதி, சூத்திர ஜாதி, சங்கிரம ஜாதி என்று ஜாதிகளை பிரித்து அவரவர் ஜாதிக்கென்று தொழிலை உருவாக்கி அந்த ஜாதியில் பிறந்தவர்கள் அவரவர் தொழிலை செய்ய கட்டளையிடப்பட்டு செயல்பட்டு வந்தது. ஆனால் மாறி வரும் விஞ்ஞான காலத்திற்கேற்ப தற்காலத்தில் யாரும் எந்த படிப்பும் படிக்கலாம், எந்த வேலையும் தொழிலும் செய்யலாம் அல்லது பார்க்கலாம் என்று வந்துவிட்டதால் அது பற்றியெல்லாம் இந்த ராசி பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தொழிலை குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு ராசிக்கும் வேலை அல்லது தொழில் என்று எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்ட தொழில்களை குறிப்பிட வேண்டும். ஆனால் பொதுவாக இங்கு தொழில்களை குறிப்பிடப்படவில்லை. அவரவர் ஜாதகத்தை பார்த்து இது பற்றிய விவரங்களை விரிவாக தெரிந்து கொள்ளவும். இதே மாதிரி தான் நோயை பற்றி குறிப்பிடும் பொழுது மாறி வரும் உணவு பழக்கத்தால் புதிதாக நோய்கள் மனித வாழ்வில் வந்து போகின்றன. எனவே எந்த மாதிரியான நோய்கள் தாக்கும், அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் இவையெல்லாம் அவரவர் சொந்த ஜாதகத்தில் இருந்து மட்டுமே அறிந்து அதன்படி நடக்க முடியும். எனவே ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் பலன்கள் பொதுவானதாக இன்றி தனித்தன்மையானதல்ல. அவரவர் ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே எதையும் முழுமையாக கூற முடியும்.